வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு அட்வைஸ் வீடியோவாக இருக்கலாம். ஆர் பேரண்ட்ஸுக்கு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிற வீடியோவாக இருக்கலாம். இது ஒருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். சில பேர் பூமர்னு கூட சொல்லலாம். ஒய் புவர் பிகம் புவர் அண்ட் புவரர் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஒய் ரிச் பிகம் ரிச்சர் அண்ட் ரிச்சரை நான் விட்டுட்டேன், அது தேவையில்லை. ஒய் புவர், அதாவது தாத்தா பாட்டி புவராக இருக்காங்க, அடுத்த ஜென்ரேஷன் அப்பா அம்மாவும் புவராக இருக்காங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மூணாவது ஜென்ரேஷன் அதுவும் புவராகவே இருக்கு. இவங்க வாழ்வாதாரத்தில் ஒரு முன்னேற்றமே வரல. ஏன்? 60 வருஷத்தில் எவ்வளவோ கட்சி மாறிடுச்சு, மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க, எவ்வளவோ எஜுகேஷனல் பாலிசி மாறி இருக்கு, நிறையா மாறி இருக்கு, சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி. ஆனாலும் இவங்களோட வாழ்வாதாரம் ஏன் மாறவே இல்லை அப்படின்னு ஒன்று பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியோட வாழ்வாதாரம் பயங்கரமாக மாறி இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ அந்த செகண்ட் ஃபேமிலி நானும் வச்சுக்கோங்க, என் ஃபேமிலின்னு கூட வச்சுக்கலாம். நான் வந்து பிறந்து எனக்கு தெரிஞ்சு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வாழ்ந்த வீடோட சைஸு கிட்டத்தட்ட இன்னைக்கு என்னோட வீட்டோட ஒரு பெட்ரூமோட சைஸோட சின்னது. நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அதாவது நினைவு தெரிஞ்சதுன்றது எப்போ இருக்கும், மேபி ஒரு 4 வயசுல இருக்கலாம், 4-5 வயசுல இருந்திருக்கலாம். அதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வாழ்ந்த வீடு ஒன்று இருக்கும்ல, அந்த வீடு வந்து இன்னைக்கு என் வீட்டோட பெட்ரூமோட கொஞ்சம் சின்னது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த ஒரு ஆள் இன்னைக்கு நானே எடுத்துக்கோங்க, இப்போ வந்து பல மடங்கு என்னோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துடுச்சு. அண்டு நான் சிஏ முடிக்கிற வரைக்குமே கூட எங்கள் வீடு ரொம்ப சின்னது தான். ஆனால் அந்த அளவுக்கு சின்னது கிடையாது. நான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த வீடு அந்த அளவுக்கு சின்னது கிடையாது. அது இன்ட்டு 2 இருக்கும். ஓகே, நான் சிஏ முடிக்கும் போது இருந்த வீடு இப்போ வந்து அது இன்ட்டு எவ்வளோ சொல்லலாம், ஒரு 6-7 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது வந்து நான் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த முதல் குடும்பம்ன்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு ஃபேமிலி பார்க்குறேன். அந்த அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டு வேலை செய்கிற அம்மாவோட பேரண்ட்ஸு கிட்டத்தட்ட அவங்களுமே அந்த மாதிரி கூலி வேலை வீட்டு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் 3ஆவது ஜென்ரேஷன் அவங்களோட பசங்களை பார்க்குறேன். அவங்க காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ 3 ஜென்ரேஷன் இருக்கு. இந்த 3ஆவது ஜென்ரேஷன் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆனால் இந்த ஜென்ரேஷன் மாதிரி அந்த ஒரு பையன் 2 பையன் அவங்க வீட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ முதல் ஜென்ரேஷனும் கூலி வேலை செஞ்சிச்சு, 2ஆவது ஜென்ரேஷன் படிச்சுது ஆனால் ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸோட நின்றுடுச்சு. 3ஆவது ஜென்ரேஷன் இப்போ நான் பார்த்தது அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. 2 பேருமே 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் அந்த ரேஞ்சில் தான் படிச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் வந்து 5 வீட்டில் பெருக்கி துடைக்கிறாங்க, சில வீட்டில் பாத்திரம் கழுவுறாங்க, சில வீட்டில் துணி துவைச்சு போடுறாங்க. இந்த ஒய்ஃபோட மந்த்லி சேலரி வந்து நான் கணக்கு போட்ட பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 16,000 17,000 வருது மாதத்துக்கு. 15,000 பேர் மினிமம்னு வச்சுக்கோங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. அவருக்கு வந்து எல்லா வாடகை கிடகெல்லாம் போக அவருக்கு ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த குடும்பத்தோட வருமானம்ன்றது சம்வேர் அரௌண்ட் 32,000 35,000. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து காலையில் 8-9 மணிலேருந்து கஷ்டப்பட்டு சாயங்காலம் ஒரு 7-8-9 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு இதை சம்பாதிக்கிறாங்க. அண்டு இவங்களுக்கு 2 பசங்க. ஒரு பையன் ஒரு நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறான், செகண்ட் பையன், ஃபர்ஸ்ட் பையன் ஒரு காலேஜில் படிக்கிறான். பட் இந்த 2 பசங்களுமே ரொம்ப ரொம்ப சுமாராக படிக்கிறாங்க, ரொம்ப சுமாராக படிக்கிறாங்க. இவங்களோட செலவுகளில் நான் இப்போ கேட்ட வரைக்கும் 2வது பையனுக்கு வருஷத்துக்கு 70,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, முதல் பையனுக்கு வருஷத்துக்கு 80,000 காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க.
அப்படின்னா இவங்க சம்பாத்தியத்துல பெரும்பகுதி எஜுகேஷனுக்காக செலவு பண்றாங்க. ஆனா 2 பேருமே ரொம்ப 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 சுமாரா படிக்கிறாங்க. காலேஜ் போறவன் அரியர் வச்சிருக்கான், ஸ்கூலுக்கு போறவன் கிளாஸ்ல லாஸ்ட்ல இருந்து 2வது ரேங்க், அந்த ரேஞ்சு. இப்போ இந்த குடும்பம் இவங்க சக்திக்கு மீறி செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரிதான் பல குடும்பம் இந்த நாட்டில் இருக்குது. ஸோ இவங்களால இவங்களோட லைஃப்பை ஆக்சுவலி இவங்க 35,000 சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் லைஃப்பை சென்னையில் வாழ்ந்துட முடியும் இவங்களால. ஆனா இவங்களோட பெரும்பகுதி ஆஃப் த சம்பளத்தை பசங்களுக்காகவே செலவு பண்றாங்க. ஆக்சுவலி அது நல்ல காரியம். பிகாஸ் எங்க வீட்டில் எங்க அம்மா எனக்கு அப்படிதான் பண்ணாங்க. அவங்களோட பெரும்பகுதி ஆஃப் த சேவிங்ஸை என்னோட படிப்புக்கு போட்டாங்க, எனக்காக செலவு பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி தான் அந்த பேரண்ட்டும் பண்றாங்க, தப்பு கிடையாது. ஆனா கஷ்டமே தெரியாம குழந்தைங்களை வளர்த்தாங்க, படிப்போட வேல்யூ தெரியாம குழந்தைங்களை வளர்த்துட்டாங்க. 2 பேருமே எப்ப பார்த்தாலும் பார்டர் மார்க் தான் எடுக்கிறாங்க. ஸோ காலேஜுக்கு சீட்டு கிடைக்கல முதல் பையனுக்கு, அதுக்கு டொனேஷன் கொடுத்து சீட்டு வாங்குறாங்க. அடிக்கடி காலேஜை கட்டடிப்பான், ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு அனுப்புவாங்க, இவங்க போய் சாரி கேட்டு வருவாங்க. இப்போ இந்த 3வது ஜெனரேஷனும் என்ன ஆக போகுது அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. அரியர் வைக்கிறான், சுத்தமா படிக்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இவனும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 12,000 15,000 சம்பாதிச்சிருவானோ. ஏன்னா இந்த காலத்துல 1 கிலோ அரிசி 65 ரூபா 70 ரூபா விற்குது, 1 லிட்டர் எண்ணெய் 500 ரூபா விற்குது, சிலிண்டர் விலை 900 ரூபா 1000 ரூபாய்க்கு போயிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வீடோட ரெண்ட் எல்லாம் பயங்கரமா ஏறிடுச்சு. இன்னைக்கு சிங்கிள் பெட்ரூம் வீடே வந்து எனக்கு தெரிஞ்சு 8,000 ரூபாய்க்கு குறைஞ்சு கிடைக்க மாட்டேங்குது சிட்டியில. கரண்ட் பில்லு அவ்வளோ எகிரிடுச்சு. அதுவும் உங்களுக்கு வாடகை வீட்டிலலாம் கரண்ட் பில் வந்து கூட வாங்குவாங்க, நார்மலாக ஒரிஜினல் கரண்ட் பில்லை வாங்குறது இல்லை, அதோட கூட வச்சு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அடிக்கடி அதை ஏற்றிக்கிட்டே வேற இருக்காங்க அந்த வாடகையை. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி படிப்பை படிச்சுட்டு இவனால் பிஸ்னஸும் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க அப்பா அவனுக்கு காசு தர போகிறது இல்லை பிஸ்னஸும். ஸோ இவனும் அடுத்த ஒரு 10 வருஷத்தில் திருப்பி ஒரு புவர் ஃபேமிலியாகவே இவனும் ரன் பண்ணுவானோ அப்படின்றது தான் இப்போ என்னோட திங்கிங். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த புவர் பிகம் புவரர் அண்ட் புவரர் அப்படின்றது எனக்கு தெரியுது. இப்போ இவங்க சம்பாதிக்கிற அமௌண்ட் நல்ல அமௌண்ட், பட் ஆனால் இவங்க புவராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? இவங்களோட காசெல்லாம் எஜுகேஷன்ல பெரிய அமௌண்ட்டுக்கு போயிடுது. சரி போகட்டும், தப்பு இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், தப்பே கிடையாது, நல்ல எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா அந்த பசங்க அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நம்ம அப்பா அம்மாவோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை, அதாவது நான் கூட என் பசங்க கிட்ட சொல்லுவேன், நீ ஒரு நாள் இன்னைக்கு காலேஜ் போற, நிறைய பேர் காலேஜ் போறாங்க, நிறைய பேர் காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு செமிஸ்டருக்கு 35,000 40,000 கட்டுற பசங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன். என் கிளாஸ்லேயே படிக்கிறாங்க, 40,000 செமிஸ்டருக்கு ஃபீஸ் கட்டிட்டு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகல சார், இன்னைக்கு நான் காலேஜுக்கு லீவ் போட்டேன் சார், சும்மா பேசிக்கான அட்டனன்ஸ் தான் சார் வச்சுப்பேன், 50% அட்டனன்ஸ் 60% அட்டனன்ஸ், அது பேசிக்கான அட்டனன்ஸ் வச்சுப்பேன் சார், சும்மா போகிறேன் வரேன் சார், அதெல்லாம் கிளாஸ்லாம் கவனிக்க மாட்டேன் சார்னு வாங்க. ஒரு செமிஸ்டருன்றது கிட்டத்தட்ட 4 மாதம் கிளாஸு, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸு. அதில் இவன் வந்து 60% அட்டனன்ஸ் தான் வச்சுருக்கான் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிப்பான்னு பாருங்கள். அப்போது நீங்கள் டிவைடட் பை டோட்டல் ஃபீஸை டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டிங்கன்னா அப்போ பெர் ஹவர் வேல்யூ தெரிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் ஒரு ஹவருக்கு 150 ரூபா 200 ரூபாயாவது இருக்கும் அவங்க செலவு பண்ணுற காசு. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம். அப்போ நான் வந்து ஒரு 2 நாள் நான் லீவ் போட்டேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா 500 ரூபா ஒரு நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பெரிய அமௌண்ட்ல அது, ஒரு நாளைக்கு 500 ரூபா நோட்டை கிழிச்சு போடுறேன் அப்படின்றது பெரிய அமௌண்ட்ல. அப்போ எதுக்கு நீ காலேஜுக்கு போகிற? அப்போ எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணி படிக்கிற? அந்த டிகிரியை வாங்குறதுக்கு பேசாமல் கரஸ்பாண்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாமே. எதுக்கு அப்பா அம்மா கிட்ட போய் 40,000 50,000 வாங்குற? இதில் வேற கேபிடேஷன் ஃபீஸ் வேற, காலேஜில் சேர்றதுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ, இவ்வளோ காசு செலவு பண்ணி, அதுவும் வீட்டில் கோடிக்கணக்கில் காசு இருக்குது, லட்சக்கணக்கில் காசு இருக்குது, முண்டு கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இவங்களே 5க்கும் 10க்கும் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க.
டாக்டருக்கு போக மாட்டாங்க. வெறும் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு டோலோ 50 வாரத்துக்கு வாங்கி போடுவாங்க. ஏன் டாக்டர்கிட்ட போக மாட்டீங்கன்னு கேட்டா, அந்த 250 ரூபா இருந்தா வேற எதுக்கான யூஸ் ஆகும்ல, பையனுக்கு 2 நோட் புக் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் இவங்க. ஆனா பேரண்ட்ஸ் இப்படி 1 ரூபாய்க்கும் இப்படி இப்போ ஒரு ஆட்டோல போக மாட்டாங்க, வெயிட் பண்ணி கூட்ட நெரிசல்ல பஸ்ல போறாங்க. லேடிஸ்க்குனா ஃப்ரீயா விடுறாங்க, ஜென்ஸ்னா ஒரு 20 ரூபா டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 20 ரூபாய்க்கு அதாவது ஒரு ஆட்டோல போயிருந்தா மேபி அது 100 ரூபாய் இருக்கலாம், 150 ரூபாய் இருக்கலாம். அப்படி அப்படி அவங்க சேமிச்சு படிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த அடுத்த ஜெனரேஷன் அதை சுத்தமா புரிஞ்சுக்காம, சுத்தமா படிக்காம, அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணனா கூட பரவாயில்ல, எதுவுமே படிக்கல, இன்வெஸ்டும் பண்ணல, செலவு பண்ணனா கூட பரவாயில்ல, அவ்வளோ செலவு பண்ணிட்டும் ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த காசெல்லாம் தண்ணியில கரைக்கிற மாதிரி தானே, மொத்த காசையும் எடுத்து தண்ணியில போடுற மாதிரி தானே. இது ஏன் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க? ஏன் அடுத்த ஜென்ரேஷனும் திருப்பி பூராவே வாழறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத எனக்கு புரியல. அண்ட் எல்லாரும் ஏதோ ஒரு கட்சி கூட இந்த ஆன்லைன்ல சேர்ந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்லயே மீம்ஸ் போடுறது, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு சார்பா ட்வீட் போடுறது, அதை ரீட்வீட் பண்றது, அப்படியே அவங்களோட வாழ்க்கை மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் அந்த டிகிரிக்கு அப்புறம் ஏதோ ஒரு பேசிக் டிகிரி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஏதோ வண்டி ஓட்டுறதெல்லாம் வந்திருக்கு, டூன்ஸோ கின்ஸோ ரேபிடோலாம் வந்திருக்குது, அது இன்னைக்கு. அதனால ஏதோ கொஞ்சம் பொழப்பு ஓடுது. திடீர்னு இவங்களோட இன்கம்ஸை பேன் பண்ணுற மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் லா பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போவே தெரியும்னா உங்களுக்கு ரேபிடோவை பேன் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பேன் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிற அந்த 10,000 ரூபா 15,000 ரூபா இன்கம் ஃபியூச்சரில் கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஏன்னா அதுவும் ஒரு கௌரவமான வேலை தானேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது ஒரு நிரந்தர வேலை இல்லைன்றது தான் என்னோட திங்கிங். அது வேலை தான், எந்த வேலையும் நான் வந்து அசிங்கப்படுத்தலை. ஆனால் அது பர்மனெண்ட்டாக பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் அவரோட பையனை, என் பையனும் ஆட்டோ ஓட்டணும், ஏன் இது கௌரவமான வேலை தான், இதுலேயும் ஒரு 30,000 சம்பாதிக்க முடியுதுல்ல, என் பையனும் ஆட்டோ ஓட்டட்டும்னு யாராவது ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லுவாரா? அப்போ சொல்லட்டும், அப்போ நான் ஒத்துக்கிறேன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாருமே சொல்றது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நான் ஒரு நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், 100-150 ஆட்டோ டிரைவருக்கு மேலே பேசியிருக்கேன். யாரும் அவங்களோட பிள்ளைய அவரும் ஆட்டோ டிரைவரா வரணும் சார், ஃபியூச்சர்ல பெரிய ஆட்டோ டிரைவரா வரணும் சார் என் பையனும் அப்படின்னு எந்த ஆட்டோ டிரைவரும் நினைக்கிறது இல்லை. என் பையன் படிச்சு ஒரு பெரிய இன்ஜினியரா வரணும், டாக்டரா வரணும், கலெக்டரா வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அதுக்கு தான் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட சேர்க்காம, ஃப்ரீயா கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட சேர்க்காம, ஒரு அவ்வளோ காசு கட்டி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் சேர்க்குறாங்க. ஆனா என்ன பண்ற மாட்டாங்கன்னா, இவ்வளோ வாழ்வாதாரமே வாழ்வுல சம்பாதிச்ச அத்தனை அமௌண்ட்டுமே அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க மாட்டாங்க. இங்க பாருடா, இந்த மாதிரி கஷ்டம் நீ படக்கூடாது, உட்கார்ந்த இடத்துல ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர்ல 4 லெட்டரை தட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னா அதுக்கு உனக்கு படிப்பு தான்டா காரணம், அது நீ படிக்கணும்டா அப்படின்னு அதை சொல்லி புரிய வச்சு, கஷ்டத்தை புரிய வச்சு, வீடு கஷ்டம் இது பாரு, அந்த வீட்டு புள்ள ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தான், இப்ப பாரு அவன் சொந்தமா வீடு வாங்கிட்டான், அவன் சம்பாதிச்சு வீடு வாங்கிட்டான் அப்படின்னு ரோல் மாடலை காட்டி வளர்க்கணும், அறிவுரை சொல்லி வளர்க்கணும். பட் இப்ப அறிவுரை சொல்றதுக்கே பேரண்ட்ஸே பயப்படுறாங்க. பசங்க கிட்ட அறிவுரை சொல்றதுக்கே தான் புள்ள தான் எப்படி பயப்பட முடியும்? என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் எப்படி பயப்பட முடியும்? எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன பயம்? இன்னைக்கும் எங்க அம்மா என்னத்தை திட்டுவாங்க, இன்னைக்கும் திட்டுவாங்க, என்னடா நீ அப்படின்வாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ண மாட்டேன், ஃபேன் ஆஃப் பண்ணாம ரூமை விட்டு போயிடுறேன், லைஃப் ஆஃப் பண்ணாம ரூமை விட்டு போயிடுறேன்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க. என்னடா ஒரு புக் எழுதுற, ஒரு பிளாங்க் பேஜ் அங்கங்க இருக்குது, இதெல்லாம் சரி பார்க்க மாட்டேன்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க. எங்க அம்மா நான் எழுதுற எல்லா புக்கையும் பார்ப்பாங்க, பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் புக்கெல்லாம் பார்ப்பாங்க. அவங்க என்ன 11ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் 1970s. அப்போ தமிழ் மீடியம் தான். பட் அவங்களுக்கு பேசிக்கான விஷயம் தெரியும்ல, ஒரு புக் பிரிண்ட் பண்ணும்போது நிறைய பிளாங்க் பேஜஸ் இருக்குது, இதெல்லாம் சரி பார்க்க மாட்டேன்ற அளவுக்காவது அவங்களுக்கு தெரியும்ல. அட்ரஸ்லாம் நான் அனுப்புவேன் எங்கள் அம்மாவுக்கு, அட்ரஸ் சரி பார்ப்பாங்க. பின்கோடு என்னடா தப்பு தப்பா இருக்குது பின்கோடுன்னு கேட்பாங்க. ஃபோன் நம்பர் என்னடா 10 டிஜிட் பில் 9 டிஜிட் தான் அனுப்பிச்சிருக்கேன்லாம் கேட்பாங்க. அதாவது உரிமையா பையனுக்கு 34 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கவலை கிடையாது. இந்த வயசு பையனையே தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அவங்க, கிட்டத்தட்ட சொல்ல போனா. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிற அம்மா கிட்ட, ஏமா அவன் பிள்ளை இப்படி இருக்கானே கேட்க மாட்டியான்னா, எப்படி சார் சொல்றது,
அப்படி சொன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான், சாப்பிட மாட்டான், பயமா இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு யார் காரணம்? இதுக்கு பேரண்ட்ஸ் தானே காரணம். 5 வயசு 6 வயசுலேருந்தே வீட்டு கஷ்டத்தை சொல்லி வளர்த்தோம்னா பசங்க இப்படி இருக்க மாட்டாங்களா? இஷ்டத்துக்கு வண்டி கேட்கறது, 1,50,000 ரூபாய்க்கு வண்டி கேட்கறது, 40,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் கேட்கறது, இவங்களும் வேற வழி இல்லாமல் வாங்கி தருது. சார் என்ன பண்ணுறது, அவன் 2 நாளாக சாப்பிடல, அதனால இஎம்ஐ போட்டு வாங்கி கொடுத்தன்றாங்க நிறைய பேரண்ட்ஸு. பசங்க நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸும். நிறைய பசங்க சும்மா வச்சு ஏதோ ஃபீஸை கட்ட வச்சுட்டு நானும் படிக்கிறேன் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், தயவு செய்து இது ஏதோ ஒரு டிகிரி படிக்க வைக்கிறீங்கள, இந்த டிகிரி படித்து முடித்த அந்த காலேஜ்லேயோ இல்லைனா அந்த டிகிரிக்கோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன வேல்யூன்னு யாருமே ரிசர்ச் பண்ணுறதில்ல. ஏதோ ஒன்று படிக்கிறாங்க, ஏதோ ஒரு டிகிரி வாங்குறாங்க. பட் டிகிரி வாங்குறது ஒரு வெரி வெரி காமனான விஷயம். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி வாங்குற அந்த அளவுக்கு அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிஇ வச்சுருந்தானா அவன் வந்து பெரிய விஷயம். ஒரு 2000க்கு முன்னாடி ஒருத்தன் பிஇ சர்டிஃபிகேட் வச்சுருந்தானா சூப்பர், அவன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஆனால் இன்னைக்கு பிஇ சர்டிஃபிகேட்டுக்கு அதே வேல்யூ இருக்குதா? அதாவது சூப்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கானா? இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிகாம்னா வாவ், பேங்க் வேலை கிடச்சிடும் பிகாம் அப்படின்னா. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைய பிகாம் சேர்க்க போகிறீங்க இல்லைனா பிஎஸ்சி சேர்க்க போகிறீங்கன்னா அதே காலேஜில் 3rd இயர் பிஎஸ்சி முடிச்சுட்டு வெளில போயிருப்பான்ல, எவனையாவது பிடிங்க, தேடி கண்டுபிடிங்க, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணுங்க. அவனுக்கு என்ன டொமைனில் அவனுக்கு வேலை கிடச்சிருக்குது, அவன் படித்த ஃபீல்டில் அவனுக்கு வேலை கிடச்சிருக்குதா இல்லையா, ஆர் ஏதோ ஒரு வேலையை செய்கிறானா, அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேளுங்க. டொனேஷன் கொடுக்குறீங்கல்ல, ஸ்கூலுக்கே 50,000 ரூபா 1,00,000 ரூபா டொனேஷன் வாங்கிட்டு இருக்காங்க, காலேஜுக்கு கண்டிப்பாக டொனேஷன் இருக்குது. அப்போது இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போன பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்குது? இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுற காசே நான் எவ்வளோ நாள் கழிச்சு எடுப்பேன்? இப்போ நான் சிஏக்கு செலவு பண்ண காசை 70% காசை என் ஆர்டிகல் ஸ்டைஃபண்ட்லேயே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் முதல் மாதம் சம்பளத்துலேருந்தே எனக்கு சர்ப்ளஸ் தான். அப்படின்னா 21 வயசுலேயே நான் போட்ட காசை எடுத்தாச்சு. அப்போது அந்த பிள்ளைக்கும் நீங்கள் செலவு பண்ண காசை 21 வயசு 22 வயசு எடுத்துருவானா? அதை தாண்டி எம்பிஏ படிக்க வைக்கிறாங்க. பிகாம படிக்க வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 70,000-80,000 செலவு பண்ணுறாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிஏ படிக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சாதா காலேஜில். இது வந்து பெரிய பெரிய காலேஜில் படிக்க வச்சா சந்தோஷம், சிட்டியில் இருக்கிற டாப் 5 காலேஜில் படிக்க வச்சா சந்தோஷம். ஊர் பேர் தெரியாத ஒரு காலேஜ் அங்கே படிக்க வைக்கிறது, திருப்பி எம்பிஏ படிக்க வைக்க, அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வருஷத்துக்கு, அதை கடனுடனே வாங்கி படிக்க வைக்கிறது. அப்போ அது ஒரு பெரிய சுமை வந்தது. அங்கே ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா செலவு பண்ணுறது, இங்கே ஆல்ரெடி ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபா அவன் படிப்புக்கு செலவு பண்ணியாச்சு 5 வருஷத்தில். சரி, ஓகே, 8-9 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு, சரி பரவாயில்ல. அந்த 8-9 லட்ச ரூபாய் அவன் என்னைக்கு எடுத்து கொடுப்பான் வீட்டுக்கு? அவன் லோன் அவன் அடைப்பானா? அந்த காலேஜில் எம்பிஏ படித்தா அந்த சேலரி கிடைக்குமா? இப்போது ஏதோ ஒரு எம்பிஏவை கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் அந்த சார், நான் ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறேன், அந்த சார் எம்பிஏ படிச்சிருக்காரு, அவர் மாதத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, என் பையன் எம்பிஏ படிக்கிறான், அவர் என்ன காலேஜில் படித்தார்? அவர் அந்த காலேஜில் படிக்கணும். இன்னைக்கு எம்பிஏன்றது ஒரு டிகிரி, ஆனால் அது எங்கே படிக்கிறன்றது தான் வேல்யூ. அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவ்வளோ காசை கொண்டு போய் கொட்டுறாங்க, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொண்டு போய் கொட்டுறாங்க. வேலையே இல்லாமல் தெரிஞ்சுட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாத வேலையை ஏதோ செஞ்சுருக்காங்க, அட்மின் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு உயர்தர ஆஃபீஸ் பாய் வேலை. அதை வந்து ஒரு பெரிய காலேஜில், ஒரு நல்ல காலேஜில் எம்பிஏ படித்த பையன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் 22,000 23,000 சேலரிக்கு. டேய், நீ எம்பிஏ படிச்சிருக்காடான்னா வேற என்ன சார் பண்ணுறது, இந்த வேலை தான் கிடச்சிதுன்றான். அப்போது நம்ம கரெக்டான காலேஜில் படிச்சிருந்தா தான் அந்த எம்பிஏக்கே ஒரு வேல்யூ இருக்குது. எம்பிஏ படிச்சுட்டு ஃப்ரெஷரே 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனு இருக்கான், எம்பிஏ படிச்சுட்டு 18,000 22,000 சேலரி சம்பாதிக்கிறவனு இருக்கான். இதெல்லாம் மக்கள் ரிசர்ச்சே பண்ணுறது இல்லை. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் சம்பாதிக்கிற காசை கொண்டு போயிட்டு இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தா திருப்பி புவர் பிகம் புவரர் அண்ட் புவரர் அப்படின்றது தான் என்னோட இப்போ ரீசெண்டாக பார்த்த கண்ணோட்டம். ஏன்னா இந்த ஃபேமிலி எப்போ முன்னேறும், இவன் எப்போதான் கொஞ்சம் ஒரு பெரிய லைஃப் வாழ்வான் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு இது பூமர் மாதிரி இருக்கும். பட் என்னோட ஆதங்கம், என் ஆதங்கத்தை சொல்கிறது தான் என் சேனல். இது வந்து நான் வேற எங்கேயும் சொல்ல போகிறது இல்லை, இது யூடியூப் சேனலு. இதில் என்னோட ஆதங்கத்தை நான் கொட்டுறேன். மேபி இதனால இது சின்ன பசங்க பார்க்குறாங்க, ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க பார்க்குறாங்க அப்படின்னா, பார்க்க வைக்கணும். ஆக்சுவலி இதை பார்க்குறாங்கன்னா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். நன்றி, வணக்கம்.